ஹாய் ஆல் எல்லாருக்குமே வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி நாங்கள் எங்கே ரெடி ஆகிட்டோம்? கோவிலுக்கு போகிறோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்றைக்கி சண்டே தான், பட் வந்து ஆடி கார்த்திகை. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போகலாமே அப்படின்னு. முருகன் கோவில்னு தனியாக இங்கே கிடையாது, கடன் நிவர்த்தி ஸ்தலம் சிவன் கோவில். கடன் நிவர்த்தி ஸ்தலம் சிவன் கோவில் வந்து திருச்சிறையில் ரொம்பவே ஃபேமஸானது. ஸோ இங்கேருந்து பக்கத்தில் தான், நம்ம வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கூட சொல்லலாம், ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான். நாங்கள் வந்து ஸ்கூட்டியில் தான் போக போகிறோம். ஷர்வியோட கெட்டப் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ அவளுக்கு பிடிச்சிருக்குது. ஸோ அவளோட ஹேர் ஸ்டைல் தான் ஹைலைட்டு. ஸோ இது வந்து பிரின்சஸோட கொண்ட மாதிரி. இது வந்து நான் சின்ன பிள்ளையில் அவளுக்கு வந்து முடி நிறைய இருக்கும், அப்போ வந்து இதை மாதிரி போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதை மாதிரி போட்டு விடுமா அப்படின்னு சொன்னான். ஸோ அதே மாதிரி போட்டு விட்டேன். அவனுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காடா? ஓகே. எப்பயுமே ஷர்வியும் நானும் தான் நம்மளோடைய சேனலோட நேமு. பட் இவளை ரொம்பவே நான் இது பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நம்மளோட விலாகு அது மாதிரி தான் போயிருக்கோம். ஏன் அப்படின்னா, இவளுக்கு படிக்கிற டைமில் வந்து நான் ரொம்ப விலாக் எடுக்கிறேன், அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்போ இன்றைக்கி சண்டே அப்படின்னா, இப்போ அவளோட வெளில போகிறத நான் காமிக்கிறேன். இப்போ ஆனந்தம் ஷாப்பிங் போகிறது, இவள் பர்த்டே ஷாப்பிங் போகிறது, அது மாதிரி மட்டும்தான் நான் எடுப்பேன். ஸோ அவளோட ஸ்டடி டைமை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது எந்த சுச்சுவேஷன்லேயும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ இன்றைக்கி இவளோட அவுட்ஃபிட் என்னோட தான் நம்ம மீஷோவில் எடுத்தோம் இல்லையா, அந்த குர்த்தி. இவளோட அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நம்மளோட தான் வந்து இப்போ நம்ம மீஷோவில் ரிவ்யூ கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டு விலாக் அப்படியே கண்டினியூ போகலாமா? ஓகே. ஷர்வியோட ஃபுல் அவுட்ஃபிட் வந்து இது தான். ஹாய் சொல்லு. நானும் ஷர்வி மட்டும்தான் இப்போ ரெடி ஆகிருக்கோம். ஸோ என்னோட அவுட்ஃபிட் இது தான். ஸ்கூட்டிலே போயிடலான்னு. இப்போ வந்து மார்னிங் டைம் தான், ரொம்ப வெயில்லாம் இல்லை, இருந்தாலும் ஸ்கூட்டிலே ஓகே அப்படின்னு சொல்லி ரெடி ஆகியாச்சு. இங்கேருந்து டேரெக்டாக வந்து நம்ம இந்த பூ அதெல்லாம் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடலான்னு போனோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் தரிசனம் கிடைச்ச மாதிரி. ஸோ குரங்கு வந்து இருந்துச்சு. ஸோ பார்க்கலான்னு நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்தோம். அது வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணலாங்கிறதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டாக. நமக்கு கிடைச்ச தரிசனத்தை நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். பட் கிடைக்கல. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்குறதுக்காக இறங்கியாச்சு. ஸோ இந்த கடையில் வந்து பூ, பத்தி அந்த மாதிரியான திங்ஸ்லாம் இருக்கும். இந்த ஒரு கடையிலே வந்துட்டோன்னா நம்ம வந்து பூ, எலுமிச்சம்பழம் எதுவாக இருந்தாலும் இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்தாச்சு. ஸோ நான் அந்த வீடியோவில் வந்து அடிக்கடி சோன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்க்கும்போது தெரியுது. அதை நான் கட் பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அந்த ஷோவை போடாமல் இருக்கேன். ஸோ வந்து சாரி நான் கிளம்பிட்டேன். பூ வாங்கியாச்சு. இங்கேருந்து நாங்கள் அடுத்த டேர்னிங் ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம பார்த்தாச்சு. அடடா, சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு காட்டுவோம், நம்மளுக்கு தரிசனம் கிடைச்ச மாதிரி அங்கேயும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஒருத்தவங்க வந்து வாழைப்பழம் போட்டாங்க. ஸோ என்ன நினச்சிதுன்னு தெரில, அது திங்காமல் எஸ்கேப் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சவுண்டு அது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதுங்களுக்கு பிடிக்காது போல். அதனால் அங்கேருந்து கிளம்பிடுது. சவுண்டே இல்லாத இடமா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் இருக்கும். வீட்டு கொல்லை பின்னாடிலாம் மரத்துலலாம் தாவிட்டு இருக்கோம். நான் காலையில் பார்த்துட்டு ஈவினிங் வரைக்கும்லாம் அங்கேயே சுற்றிட்டு இருக்கோம். ஒரு வழியாக நாங்கள் கோவிலுக்கு வந்தாச்சு. நான் வந்து என்ட்ரன்ஸ்லேயே காமிச்சிருப்பேன், கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே. அங்கேயே பஸ் எல்லாம் நிப்பாட்டி இருந்தாங்க. என்னடா அது திங்கக்கிழமை தானே ஃபேமஸ், இன்னைக்கே வந்து இவ்வளோ க்ரௌடாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதர் லாங்குவேஜில் வேற பேசிகிட்டு இருந்தாங்க. சரி தெரியல அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, நிறைய பேர் வந்து சண்டே அப்படிங்கிறதுனால ஒரு டூர் மாதிரி வந்திருக்காங்க போல். அது வந்து 2-3 பஸ்ஸும் வந்து ஒரே அந்த எப்படி சொல்கிறது, அதர் லாங்குவேஜஸ் தான். அப்போ வந்து வெளியூர்லேருந்து ஒரு 3 பஸ்ஸுமே சேர்ந்தாப்புல வந்திருக்கு போல். எல்லாமே ஒரே ஊர் தான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி க்ரௌடாக இருந்துச்சு கொஞ்சம். இன்றைக்கி வந்து கார்த்திகை அப்படிங்கிறதுனால முருகனுக்கு கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். க்ரௌடெல்லாம் அதிகமாக வர்றதுனால சிவன் இடத்துலேயே வந்து அவங்க வந்து நிறைய பூஜை பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் என்ட்ரன்ஸ்லேயே காமிச்சிருப்பேன். அங்கே வந்து ஒரு ஆசிரமம் இருக்கும், அதாவது இந்த கருணை இல்லம் இருந்துச்சு. ஸோ ஹேண்டிகேப்ஸ் அந்த மாதிரி பேபிஸ்லாம் அங்கே இருப்பாங்க. இங்கே வர்றவங்க வந்து நிறைய பேர் அங்கே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நானுமே அதை வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வரும்போது அதை ஒழுங்காக எடுக்கல, ரிட்டன் போயிட்டு தான் எடுத்தேன். இன்கேஸ் உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ வந்து ஷர்விட்ட சொன்னேன், இது மாதிரி நந்தி பகவான் நம்ம நந்திக்காதில் வந்து ஏதாவது சொன்னோம் அப்படின்னா அப்படியே நடக்கும் அப்படின்னு. ஷர்வி வந்து அவளோட விசேஷனாலும் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. முருகருக்கு விநாயகருக்குலாம் வந்து விளக்கு போட்டோம். சிவன் கோவிலில் வந்து பூஜை நடந்துச்சு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. எப்பயுமே இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயர் வந்து எல்லாருக்குமே பட்டை போட்டு விட்டுருவாங்க. காமனாக எல்லாருக்கும் பெரிய பெரிய பட்டையாக போட்டு விட்டுருவாங்க. ஸோ அதை மாதிரி 2 பேருமே பட்டையெல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து வந்து ரெடி ஆயாச்சு. அங்கே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஃபுல்லாக சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா கீச்சுன்னு அந்த புறா சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ கோவிலும் ரொம்ப பெருசாக இருக்குமா, நல்லா காத்தோட்டமாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும் அங்கே இருக்கிறதுக்கு. முன்னாடிலாம் வந்து சின்ன வயசில் ஷர்வி மாதிரி நான் இருக்கும் போது அம்மாலாம் பிரதோஷத்துக்கு வருவாங்க. அந்த மாதமே வருவாங்க. நாங்கள் அப்போ அடிக்கடி இங்கே வருவோம். இப்போலாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷனாக தான் வர்றது. நல்ல காத்தோட்டமான இடம். நாளைக்கு திங்கக்கிழமை செம்ம க்ரௌடாக இருக்கும்.
ஷர்வி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தா. அதுக்கு அடுத்து நாங்கள் வந்து சின்ன சின்ன கிளிப் எடுக்கலாமே, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். சாமி கும்பிட்டாச்சு. ஃபுல்லாக அப்படியே புறா சவுண்டு, கிளி சவுண்டு, அந்த மாதிரி அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கா ஷர்வி. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இங்கே வந்து எப்படின்னா ஒரு மாதிரி பீஸாக நமக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். எப்பயுமே கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இங்கே இன்னுமே வந்து ரொம்ப வெயில் கிடையாது, ரிலாக்ஸாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்க. மனசும் அப்படியே அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. ஷர்விதா ரொம்ப பக்தியாக இருக்கா. ஸோ அவங்களே போட்டு விட்டதுனால வந்து அவளுக்கு அதிகமாக போட்டிருக்காங்க. ஃபோட்டோஸ் எடுப்போம். ஃபர்ஸ்ட்லாம் வீடியோ வந்து நான் மட்டும் தான் கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போலாம் வந்து ஷர்வியுமே அம்மா இதை வீடியோ எடுத்து கொடுறா அப்படின்னு சொன்னால் அழகாக எடுத்து கொடுத்துட்றா. ஓரளவுக்கு முன்ன பின்ன இருந்தாலும் நமக்கே அந்த அளவுக்கு வராது. இப்போ பர்ஃபெக்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டா. நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த இடம் தான். இன்கேஸ் உங்களால் முடியும் இந்த பக்கம் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம பண்ணுற சின்ன விஷயம் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்காததாக கூட இருக்கலாம், பெரிய விஷயமா கூட இருக்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து செப்பல்லாம் வந்து போட்டு போனது ஒரு பக்கமாக இருந்தது. இங்கே யாரோ அடுக்கிலாம் வச்சுருந்தாங்க, ஸ்கூட்டியையும் தள்ளி வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த கூடையில் எப்பயுமே நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், டவல் அந்த மாதிரி சிசர் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். பூ கட் பண்ண, ஆயில் கட் பண்ணலாம், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆயிலெலாம் நம்ம திரியெல்லாம் பிழிஞ்சு விட்டுட்டு எண்ணெய் வந்து நம்ம கையிலே அப்படியே ஒட்டி இருக்கும். அதை வந்து நம்ம துணியில் இது பண்ணிட்டோம்னா நம்ம போட்டு போகிற ட்ரெஸ் வந்து வீணாகாமல் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா ஞாபகம் வருதேங்கிற மாதிரி என்னுடைய ஸ்கூல் கிரவுண்டு இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அதுதான் வந்து நான் படித்தேன் 10th வரைக்கும் படித்த ஸ்கூலு. ஸோ இந்த ஸ்கூல் இங்கே உள்ள இந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்ல பெரிய ஸ்கூல் தான். இப்போ நான் படிக்கும்போது 10th வரைக்கும் இருந்துச்சு. இப்போ வந்து 12th வரைக்குமே வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க. இதுவே நார்மல் டேவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூட்டம் இருக்கும் இல்லையா, ஓப்பனில் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். பூட்டி இருக்கு, யாருமே இல்லைன்னு நானே ஒரு சின்ன கிளிப் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்து ஷர்வி வந்து எங்கேயாச்சும் போகலாமா, கோயில் மட்டும்தானே வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப அப்படியே கொஞ்சிட்டு கேட்டுட்டு இருந்தா. சரி பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, வா உனக்கு ஏதாச்சும் வேணும்னா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன். இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலை அவளுக்கு. டக்குன்னு சொன்னோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா. நான் வந்து கண்டிஷனாக சொல்லிட்டேன், இந்த ஜெல்லி அந்த மாதிரிலாம் ரொம்ப எடுக்கக்கூடாது, ஏதாவது பிஸ்கட் டைப்பில் ஏதாவது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக நமக்கு விட முடியாது இல்லையா, அதனால. ஸோ போனோடனே மேடம் வந்து ஜெல்லி சைடு தான் போனாங்க. இருந்தாலும் இந்த இருமல்லாம் இருக்குமா, எப்பயாச்சும் தானே அப்படின்னா, எப்பயாச்சுங்கிறது இந்த இருமல்லாம் சரியாகட்டும் அதுக்கப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ 1-2 பிஸ்கட் அது மாதிரி பார்த்துட்டு இருந்தா. ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்த மாதிரி ட்ரே எடுக்காமல் வந்தாச்சு. ஸோ அதை போய் அவள் அகைன் போய் எடுத்துகிட்டு வந்துட்டா. அவளுக்கு வந்து நிறைய ஹோம்ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே வந்து தாத்தாட்ட A4 ஷீட்லாம் வாங்கிட்டு வந்துட்டா. என்னட்ட கேட்டால் ஏன் எதுக்குன்னு கேட்பேன். அப்பாட்ட கேட்டாங்கன்னா அவங்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. A4 ஷீட் வேணும் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி வச்சுருக்கா. நான் அதை சொன்னேன், நீ A4 ஷீட்டெல்லாம் வாங்குற அப்படின்னு. உனக்கு உண்மையிலே தெரியுமா, டெஸ்ட்டு, எக்ஸாம், அசைன்மெண்ட்டு அப்படி இப்படின்னு கதை விடுவா. ஸோ பார்த்தீங்கன்னா கெச்சப் மட்டும் நான் சின்ன பேக் வாங்கியிருக்கேன். ஏன்னா அது இருந்துச்சு அப்படின்னா நம்மளே சும்மா இருக்க மாட்டோம், பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்ட் ஆகிறோமேன்னு சொல்லிட்டு சின்னதாக வாங்கிக்கிட்டேன். அவளோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து இப்படி இருந்தது லாஸ்ட் இயர், இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் வச்சுருந்தாங்க அம்மா. இது வந்து மிளகாய் சாம்பார்னு சொல்லுவாங்க, அதாவது மிளகாத்தூள்லாம் போடாமல் பச்சை மிளகாய் மட்டுமே போட்டு வைப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நம்ம ஆல்ரெடி ஒரு விளாகில் கூட நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஆடி கார்த்திகை இல்லையா, அம்மா வந்து கார்த்திகை விரதம் எடுப்பாங்க, அம்மாவும் அப்பாவுமே எடுப்பாங்க, நான்லாம் எடுக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து கிருத்திகையில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு ஆடி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்குமேன்னு சொல்லி நான் போனேன். பாயசத்துக்கு பால் மட்டும் அப்போதைக்கு காய்ச்சி ஊற்றிக்கலான்னு அப்படியே இருக்குது. எல்லாமே ரெடியாக இருந்தது. விரதம் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு, ஆடி மாதம்னாலே வந்து ஒரு சில ஸ்பெஷல் இருக்கும். அதில் என்ன அப்படின்னா என்னோடய பர்த்டே அப்படின்னு நானே சொல்லிப்பேன், அது ஸ்பெஷல்னு. பட் நான் எதுவுமே செலிப்ரேட் பண்ண மாட்டேன். ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வரது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல். அடுத்த ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று தான். ஆடி காற்றுல அம்மியை நகரும்னு சொல்லுவாங்க. நான் அம்மி நகர்ந்து பார்த்ததில்லை, ஆனால் வந்து செம்மையாக காற்று அடித்து பார்த்துருக்கேன். ஸோ நம்மளை சுற்றி உள்ள மரம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வந்து ஈவினிங் டைம் வேறு கொஞ்சம் ஆயிடுச்சா இப்போ. அப்படியே நானும் ஆதவும் வந்து காற்று வாங்கிட்டு அவனை வச்சுட்டு நான் விளையாண்டுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கான விளாக் எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. சண்டேங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக ஸ்மூத்தாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போணுச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.